ஒரு முறை என் பைக்கு வந்து என்னோட வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் தள்ளிட்டே வந்தேன். தள்ளிட்டு வரும்போது அவங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. பக்கத்தில் செக்யூரிட்டி இருந்தாரு. அண்ணா அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்டோன்னா அவங்க பக்கத்தில் அந்த அம்மா அந்த கவர்மெண்டோட மனைவி அங்கே இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது என்கிட்ட யாருங்க என்னன்னு கேட்டாங்க. இல்லம்மா தண்ணி கேட்டேன், ரொம்ப தூரம் டயர்டா இருக்கு, வண்டி தள்ளி வந்தேன்னு கேட்டேன். ஏன்பா வண்டி பஞ்சர் விட்டு தரமா? இல்லம்மா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே என்ன பண்ணாங்க, இருப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அது இன்ன வரையும் என்னால் மறக்க முடியாது. போகும்போது வரும்போது அவங்களை பார்த்துட்டே போவேன். அவங்க யார் முகம் தெரியாது. அவங்க எனக்கு வந்து உதவி பண்ணது ரொம்ப ரொம்ப அன்னைய நாள் எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு அவங்க மறைஞ்ச செய்தி பற்றி பார்த்தா ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அதனால செய்தி கேள்விப்பட்ட உடனே வந்து அவங்க முகத்தை பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னால் அந்த அவங்க இறந்தது எங்களுக்கு கொஞ்சம் ஜீரணிக்க முடியல. நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி அவர்களின் மனைவி திருமதி சாந்தி இறந்தது அந்த நிகழ்ச்சி ரொம்ப மன வருத்தம் அளிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 18 வருஷமா அந்த இடத்துல வேலை செய்கிறேன், பக்கத்தில் வேலை செய்கிறேன், டிடி கடையில் வேலை செய்கிறேன். இந்த வழி தான் போவேன், இந்த வழி தான் வருவேன், பைக்கில் போவேன். ஒரு முறை என் பைக்கு வந்து என்னோட வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. ரொம்ப தூரம் தள்ளிட்டே வந்தேன். தள்ளிட்டு வரும்போது அவங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. பக்கத்தில் செக்யூரிட்டி இருந்தாரு. அண்ணா அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணி கேட்டோன்னா அவங்க பக்கத்தில் அந்த அம்மா அந்த கவர்மெண்டோட மனைவி அங்கே இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது என்கிட்ட யாருங்க என்னன்னு கேட்டாங்க. இல்லம்மா தண்ணி கேட்டேன், ரொம்ப தூரம் டயர்டா இருக்கு, வண்டி தள்ளி வந்தேன்னு கேட்டேன். ஏன்பா வண்டி பஞ்சர் விட்டு தரமா? இல்லம்மா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே என்ன பண்ணாங்க, இருப்பான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தாங்க. அது இன்ன வரையும் என்னால் மறக்க முடியாது. போகும்போது வரும்போது அவங்களை பார்த்துட்டே போவேன். அவங்க யார் முகம் தெரியாது. அவங்க எனக்கு வந்து உதவி பண்ணது ரொம்ப அன்னைய நாள் எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னைக்கு அவங்க மறைஞ்ச செய்தி பற்றி பார்த்தா ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. அதனால செய்தி கேள்விப்பட்ட உடனே வந்து அவங்க முகத்தை பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னால் அந்த அவங்க இறந்தது எங்களுக்கு கொஞ்சம் ஜீரணிக்க முடியல, மன வருத்தமாக இருக்குது. என் சார்பாக அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இடத்துல வந்து ஒரு 18 வருஷமா இந்த இடத்துல வேலைக்கு வந்து இதே வழி தான் வந்துட்டு போகிறேன். போகும்போது வந்து பார்த்துட்டு போவேன். ஆனால் பார்க்க முடியாது, அவங்க ரொம்ப நாள் பார்க்க முடியாது. ஒரு 4-5 வருஷம் இந்த சம்பவம் நடந்து வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு நடந்தது சம்பவம். போகும்போது அவங்களை கண்டிப்பாக நான் பார்ப்பேன். அவங்க அந்த வீட்டை பார்க்கும்போது அவங்கள 500 ரூபாய் கொடுத்தாங்களே என்ற ஞாபகம் எனக்கு இருக்கும். அது ரொம்ப இனி வரல மறக்க முடியாது எனக்கு. திருச்சி முகத்தோடு வரவேற்பாங்க. அவங்க வந்து இப்போ அப்படி பார்க்கறதுக்கு இந்த கவுண்டமணி சார் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் ஒரு மாதிரி தளர்ந்து போன மாதிரி இருக்கார் ஃபேஸ். அப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவர் அதனால இருக்கும்ல, எத்தனை வருஷத்தினுடைய பந்தம். அம்மாவனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன். கவுண்டமணி சார் மற்ற சினிமாக்காரருக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, நான் சொந்தக்காரன் வேறு. கவுண்டமணி சாருக்கு என்னுடைய மாமா பையனை தான் அவருடைய முதல் பொண்ணு செல்விக்கு கொடுத்துருக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. நாட்டாமை டபுள் ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த கேப்பில் வந்து ரவி என் பொண்டாட்டி வந்து முதலியாரில் தான் இப்போ பொண்ணு பையன் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதாவது இருந்தால் சொல்லு ரவி நீ அப்படின்னாரு. சரி, என் மாமா பையன் இன்னும் 2-3 ஜாதகம் கொடுத்தோன்னே மாமா பையன் ஓகே ஆச்சு. அவன் பிர்லா இன்ஸ்டியூட்டில் MBA படிச்சுட்டு இருந்தான். ஸோ அப்போ இருந்து எனக்கு வந்து கவுண்டமணி சார் நாட் ஒன்லி அன் ஆக்டர், ஆல்சோ ரிலேட்டிவ். ஸோ அப்போ இருந்து நான் ரெகுலராக அவங்க மிஸ்ஸஸையும் அவங்களோட நல்ல பழக்கம். நல்ல சிரிச்ச முகத்தோடு வரவேற்பாங்க. அவங்க வந்து இப்போ அப்படி பார்க்குறதுக்கு இந்த கவுண்டமணி சார் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, அவர் ஒரு மாதிரி தளர்ந்து போன மாதிரி இருக்கார் இப்போ ஃபேஸ். அப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அவர் அதனால இருக்கும்ல, எத்தனை வருஷத்தினுடைய பந்தம். ஸோ அந்த அம்மாவனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திக்கிறேன்.